இன்னைக்கு என்னோட பர்த்டே. என் பர்த்டேக்காக என்னென்ன கிஃப்டெல்லாம் வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு செல்ஃப் கிஃப்டிங் தான். அது இந்த ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் நான் என்னோட பர்த்டேக்காகன்னு சொல்லிட்டு எனக்கு நான் வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னோடய பர்த்டேக்குன்ட்டு அப்படின்லாம் இல்லை, நான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவேன். அதனால் பர்த்டேக்குன்னு ஒரு ரீசன் சொல்லி வாங்கி வச்சு இன்றைக்கி 12 o'clock சாப்பிட்டேன். அண்டு அது எனக்காக பர்த்டேக்குன்னு ரீசன் சொல்லி நான் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாம் பர்த்டேக்கான ரீசன் தான். அண்ட் இது ஒரு பர்த்டே அப்படின்றதுலாம் இல்லை. பர்த்டே ஒரு ரீசனாக வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எனக்கு கிஃப்ட்டு வந்தது இந்த ஷர்ட் துர்காக்கா வாங்கி தந்தது. இது நாங்கள் ஈஸி பையில் வாங்கினோம். ஈஸி பையில் நல்லா நல்ல கலெக்ஷன்ஸ் போரூர் ஈஸி பையில் இருந்துச்சு. அங்கே எனக்கு எது பிடிச்சிருக்கு, நான் இதை போட்டு எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்தா அதுதான் என்னோடய கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்ணாங்க. இது நல்லா லாங்காக இருக்கும். பட் எனக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் என் அக்கா எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன், வாட்ச். இந்த வாட்சை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போய் வாங்கினோம். 2 நாளாக 2 பேரும் மாற்றி மாற்றி கையில் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். புதுசாக வாங்கிட்டு நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல, வச்சு பார்த்து அது கொஞ்சம் பழசார வரைக்கும் இல்லை அது பழகுற வரைக்கும் நம்ம வச்சு பார்ப்போம். அந்த மாதிரி 2 நாள் வச்சு பார்த்துட்டு 3rd day நான் வீட்டில் இருந்து கிளம்பும்போது நான் பேக் பண்ணியே தான் தீருவேன்னு சொல்லிட்டு எனக்கு பேக் பண்ணி தந்தா. இந்த கவர் கூட கிஃப்ட் கவர் கூட வீட்டில் இல்லைன்னா ப்ரௌன் ஷீட் போட்டு கூட பேக் பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி தான் பேக் பண்ணி தந்தா. இது அந்த பெஸ்ட் விஷஸ், ஹாப்பி பர்த்டே அந்த கார்டு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங் பரிதாபங்களை நீங்களே பார்க்கலாம். இந்த லேபிளை ஒட்டி இதை நான் எழுதாமல் நான் தரவே மாட்டேன்னு ஒரு மாதிரி ஒரு பேக்கிங் பண்ணி தந்திருக்கா. இப்போ அதை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆனால் தெரிஞ்ச கிஃப்டையே மறுபடியும் நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி ஓப்பன் பண்ணுறது அது நானாக தான் இருப்பேன். கிஃப்ட்டுன்னு ஒன்று வாங்குறதுன்னு ஆயிடுச்சு, கொஞ்சம் காஸ்ட்லியாகவே வாங்குவோன்னு பிடிங்கிட்டேன். எங்கே வாங்கினோம்? வேலைச்சேரியில் இருக்கிற டைட்டனில் தான் வாங்கணும். ஐயோ, ரொம்ப பார்க்குற மாதிரியெல்லாம் வச்சில்ல, இப்படி தான் இருக்குது. இதுதான் அந்த வாட்ச். இது ஒரு மாதிரி காப்பர் இதில் இருக்கும், காப்பர் கலர். என் கைக்கு நல்லா நல்லா அழகாக இருந்துச்சுன்னு, அது என் கைக்கு தான் அழகாக இருந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்காகவே அங்கே வச்சுருக்காங்கன்னு ஃபீல் பண்ணி இந்த வாட்ச் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் ஃபுல்லாக டைப் பண்ணி கொடுப்பாங்க, பட் பத்தாத காரணத்தினால் அப்படியே வச்சுருக்கோம். அங்கேயே எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிலாம் என் கைக்கு எப்படி வச்சா கரெக்டாக இருக்குமோ எவ்வளோ சைஸுக்கு அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணி தந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு எனக்கு கிஃப்ட்டு ரேப் பண்ணி தந்தா பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கிஃப்ட் இங்கே இருக்குது. கிஃப்ட்டு கொடுத்தவங்களே எடுத்து கொடுக்க வச்சு வேலை வாங்குகிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, இது என்ன கிஃப்ட்டுன்னு தெரியாமல் இந்த ஒன்றுத்தை தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த கிஃப்ட்டு மட்டும் இல்லை, எனக்கு இன்னும் இருக்குது. இது ஃப்ரூட் அண்ட் நட்டு டெய்ரி மில்க் இருக்குது, கேலக்ஸி டார்க் சாக்லேட் இருக்குது, எனக்கு பிடிச்ச இந்த அது என்ன பால்கோவா இருக்குது. இது யாரோட கிஃப்ட்டுன்னு சொல்லியே, ஃப்ரெண்டோட கிஃப்ட்டு. என்ன ஒரு என்ன ஒரு பேக்கிங் தான். அது போத்தீஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான்ட்டு தெரியுது.
அந்த பையோட சேர்த்து பேக் பண்ணியிருக்கான். வரும்போது ஸ்னோ மாதிரி இருக்கு. ஹேய் சாரி, திஸ் இஸ் மை தேர்ட் சாரி. அதாவது பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு இது இல்லாமல் நான் இன்னும் 2 சாரீ வேறு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது 3வது சாரீ. அது என்ன மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து ஆஃபீஸ் வைப்பாங்க. 2 days வந்து ஆஃபீஸ் வந்து போகணும். போகும்போதெல்லாம் ஒரு நாள் சாரீ கட்டிட்டு போயிடுவேன். ஏதாவது ஆஃபீஸ் கட்டு போனோன்னா அழகாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு வந்து வந்த கிஃப்ட்டு. இன்னொன்று நைக்காலேருந்து எனக்கு ஆன் தி வேல இருக்குது. அது கே பியூட்டியில் இருந்து எனக்கு கிஃப்ட்டுன்ட்டு வந்து அனுப்புகிறாங்கன்ட்டு மட்டும்தான் வந்து தெரியும். அது என்னன்னு தான் வந்து தெரியாது. அது வரும்போது வேணால் அதையும் வந்து வரும். அதுதான்.